வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவே இல்லை பயிற்சி 2.3 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு. ஓர் அறையின் கதவு 1 மீட்டர் அகலம் மற்றும் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் உயரம் உடையது. 2 மீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 90 சென்டிமீட்டர் அகலம் உள்ள கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமா? கேட்டிருக்காங்க. 1 மீட்டரு 2.50 சென்டிமீட்டர் உள்ள கதவு எப்படி இருக்குன்னா இந்த இருக்குது, வரைகிற பாருங்கள். 1 மீட்டர் 2.20 சென்டிமீட்டர் உள்ளது. இதோட அகலம் எவ்வளவு? 1 மீட்டரு. இதோட உயரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2.50 சென்டிமீட்டரு. உயரம் எவ்வளவு? 2.50 சென்டிமீட்டரு. ஓகேவா? அடுத்து அந்த கட்டிலோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. கட்டிலோட நீளம் எவ்வளவுன்னா 2.20 சென்டிமீட்டர். 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதான் 2.20 சென்டிமீட்டர்னு நான் சொல்கிறேன். இதான் அதோட கட்டிலோட வடிவம். இதோட அகலம் எவ்வளவு? 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர். ஓகேவா? 90 சென்டிமீட்டரு. சாரி, இந்த மாதிரி போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் குழப்பம். நம்ம வேறு மெத்தடில் போடுவோம். இந்த மாதிரி போட்டால் குழப்பம் கொஞ்சம். இது மாதிரி வேண்டாம், ஸ்ட்ரைட்டில் போடுவோம், செங்குத்தான இதில் போடுவோம். இப்போ இதோட நீளம் அகலம் எவ்வளவு? அகலம் 90 சென்டிமீட்டரு. இதோட நீளம் எவ்வளவு? 2.20 சென்டிமீட்டரு. 2.20 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த 90 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்குள்ளே போகுமா? போகும். எப்படின்னா 1 சென்டிமீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டரில் 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 100 மீட்டரில் 90 சென்டிமீட்டர் போகும். அப்போ கதவோட 1 மீட்டர் அகலங்கிறது அதை எடுத்து எழுதிக்குவோம். அரை கதவின் நீளம் அகலம் அரை கதவின் அகலம் எவ்வளவு? 1 மீட்டர். 1 மீட்டர். 1 மீட்டரை நம்ம எப்படி சென்டிமீட்டராக மாற்றணும்? அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள். அடுத்து நீளம் உயரம். உயரம் எவ்வளவு? அரை கதவின் உயரம். கதவின் உயரம்னு போட்டுட்டு கதவின் உயரம் ஈக்குவல் டு 2.50 சென்டிமீட்டர். 2.50 சென்டிமீட்டர். இப்போ 250 சென்டிமீட்டர். 250 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 2.20 சென்டிமீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க. 2.20 சென்டிமீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து எழுதுவோம். கட்டிலின் அகலம். கட்டிலின் நீளம். கட்டிலின் நீளம் ஈக்குவல் டு 2.20. 2.20 சென்டிமீட்டர். இதை நம்ம சென்டிமீட்டராக மாற்றுறப்ப 220 சென்டிமீட்டர். 220 சென்டிமீட்டர். அடுத்து கட்டிலின் அகலம். கட்டிலின் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 சென்டிமீட்டர். கட்டிலின் அகலம் 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர். அதே 90 சென்டிமீட்டர் தான் இந்த பக்கட்டும் வரும். 90 சென்டிமீட்டர்.
இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். அப்போ கதவின் அகலம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டரில் 90 இருக்கா? அப்போ இருக்குது. அப்போ 90 வந்து 100க்குள்ளார போகும். அப்போ இந்த 90 சென்டிமீட்டர் உள்ள கட்டில் வந்து 1 மீட்டர் உள்ள கதவுக்குள்ளார போகும். அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார வைக்கலாம். கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து 2.50 சென்டிமீட்டர் உள்ள கதவுல வந்து 90 சென்டிமீட்டர் அகலம் உள்ள வந்து கட்டில் வந்து தூக்கிட்டு போகலாம். அதனால் கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியும். கொஷினில் கேட்டிருக்காங்க, கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஆன்சரில் எழுதணும்னா கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சரை எடுத்து எழுதணும். 100 சென்டிமீட்டருக்குள்ளார வந்து 90 சென்டிமீட்டர் போகும். அதனால் வந்து இந்த கட்டிலை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு செல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.